சிற்றம்பலம். நம்ம பார்வதிபதையே அரகர மகாதேவ. நமச்சிவாய வாழ்த்து. நண்பர்களே, திருவம்பாவை என்ற அற்புதமான பதிகத்தில் இருந்து 10வது பாடலை இன்று சிந்திப்பதற்கு திருவருளை வேண்டுவோம். 10வது பாடலிலே அந்த பெண்கள் எல்லாம் குளிக்க போய் கொண்டு இருக்கிறார்கள். முதலிலே வந்த உடனே குளிக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்த உடனே பெருமான்கிட்ட ஒரு சின்னதா ஒரு விண்ணப்பத்தை வச்சாச்சு. அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இந்த வகையை எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோம். நாங்கள் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வோம். எப்பன்னா உன்னுடைய அடியார்கள் எனக்கு மணவாளனாக கிடைக்கும் பொழுது, அதனால அதையே நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பெருமானிடத்துல விண்ணப்பித்தார்கள். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வர்றாங்க. வர்றப்போ பெருமானுடைய பரந்துபட்ட புகழை பேசி மகிழ்கிறார்கள். ஏன்னா நமக்கு விருப்பமான விஷயத்தை பேசும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு ஏற்படுகிறது. பெருமானுடைய வியாபகத்தன்மையை வியந்து போற்றுகின்றார்கள். பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவு. ஒரு பெரிய வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துல சுவாமியை நிறுத்தணும்னு பார்த்தா முடியாது. ஏன்னா அந்த பிரபஞ்சமாகி அந்த வட்டத்தை தாண்டி சொல்லால் அடக்க முடியாத அளவிற்கு அவனுடைய திருவடி இருக்கிறது. திருமாலும் மன்றியாய் சென்றுணரா திருவடி அது. அவனுடைய திருமுடி எல்லா இடங்களையும் தாண்டி எல்லா பொருட்களின் முடிவாகவும் பெருமானுடைய திருமுடி இருக்கிறது. பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. அந்த பெருமான் தன்னுடைய இடப்பாகத்திலே ஒரு பெண்ணை வைத்திருக்கிறார், உமாதேவியாரை. வேதை ஒரு பால். அப்போ அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு திருமேனியா அப்படின்னா இல்லை. திருவருளே ஒரு வடிவமாக கொண்டு 2 திருமேனியாக இருக்கிறான். வேதை ஒரு பால், திருமேனி ஒன்று அல்லன். அதே பெருமான் தானே எல்லா ஆன்மாக்களிடத்தும் அட்டமூர்த்தியாக இருக்கும் பொழுது அநேகன் என்று போற்றப்படுகிறார். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்பார் மணிவாசக பெருமானார் சிவபுராணத்திலே. வேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன். அந்த பெருமான் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுலவா ஒரு தோழன். வேதங்கள் எல்லாம் துதித்து போற்றுகின்றன, விண்ணோர்கள் பாடுகின்றார்கள். இயக்கரு கிண்ணரர் யமனோடு வருணர் இயங்கு தீ வழி ஞாயிறு மயக்கமில் புலி வானர நாகம் பசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயற்பு ஒன்றியின்றி அப்பெருமானை வணங்குகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் காணமாட்டாத அந்த பெருமான் தொண்டர்களுக்கு ஓத உலவா ஒரு தோழன். அவர்களெல்லாம் ஓதுவதற்கு அரிதாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் ஒரு தோழன், எல்லோருக்கும் தோழமையாக இருக்கிறான். தொண்டருளன், தொண்டர்கள் நம் உள்ளத்தில் இருக்கின்றார். திருவாரூரிலே தோழமையாக நம்மை தந்தனம் என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இடத்திலே. குபேரன் தனதன் நல்தோழா என்பது திருவிசைப்பாவார். ஆகவே தோழனாகவும் இருக்கிறார், நல் தொண்டனாகவும் இருக்கிறார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன் என்றார் இன்னொரு பாசுரத்திலே. அப்படி வேதை ஒருவால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் வெண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன். அந்த பெருமானுடைய திருவடியிலே பணி செய்கின்ற பெண்கள் இத்தால வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க குளிக்க போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடியே போய் சில பெண்கள் குளிச்சுட்டு வராங்க. அது யாருன்னா பிணா பிள்ளைகள்னு பேரு. அவங்க என்னன்னா கோயில்களுக்குன்னு தம்மை அர்ப்பணித்து கொண்டு பணி செய்தவர்கள். அவர்களை பிணா பிள்ளைகள் என்று சொல்வார்கள். சங்கிலி நாச்சியாரும் அதே போல பிணா பிள்ளையாக இருந்தவர். அவர் அப்படியே கோயில்ல இருக்கணும்னு தேவையில்லை. அப்புறம் ஒரு கல்யாண பருவம் வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பணியிலே இருந்தவர்கள் அந்த பிணா பிள்ளைகள். அந்த பிணா பிள்ளைகள் இடத்துல கேட்கிறாங்க, பிணா பிள்ளைகள் நீங்க கோயிலே இருக்கிறீங்க, அதனால சுவாமியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பெருமானுக்கு எது அவருடைய ஊர்? அவருக்கு யார் உற்றார், யார் அயலார், அவருக்கு சொந்தக்காரங்க யாரு, வேண்டாதவங்க யாரு, அப்படி யாரும் இருக்காங்களா? அந்த பெருமானை நாம் எப்படி பாடுவது எங்களுக்கு எதுவுமே தெரியலையே, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசு ஏலோர் எம்பாவாய் என்று போற்றி பாடுகின்றார்கள். பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே என்று சொல்லும் பொழுது பரமேஸ்வரனுடைய வியாபகத்தன்மை பேசப்படுகிறது. இதே வாக்கியம்
குயில் பத்து என்ற பாசுரத்திலே பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழனுக்கு அப்பால் என்று மணிவாசக பெருமான் அருள் செய்கிறார். பெண்ணும் பெண்ணும் பெயரும் பிணைவும் என பெயரும் மக்களில் பெண்பார்க்கு உரிய என்பது இளம்புறனார் உரை. பெண்ணும் பிணையும் மக்கட்குரிய என்பது தொல்காப்பிய வாக்கு. ஆகவே இந்த பிணா பிள்ளைகள் இடத்துல கேட்கிறாங்க, ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஆறுற்றார், ஆறு அயலார், அவனுக்கு ஏது பேரு, ஒரு நாமும் ஓருருவும் மூன்றும் இலான் மணிவாசக பெருமானார் சொல்கிறார். அப்படிப்பட்ட பெருமானை வியந்து போற்றி பாடுகின்ற அந்த பெண்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் பார்த்தீங்கன்னா. அந்த பாக்கியத்தை நாமும் பெற வேண்டும், அதற்கு அப்பெருமான் அருள வேண்டும் என்று விண்ணப்பித்து இந்த பாசுரத்தை முழுமையாக கண்டு நிறைவு செய்யும். திருச்சிற்றம்பலம். பாதாளம் ஏழினுங்கீழ் சொற்கழிவு பாதமலரு போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லல் வேத முதல் வெண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரங்கன் கோயில் பிணா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறுற்றரார் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவ. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம்.